இன்று நாம் பார்க்க இருப்பது மணிவாசகப் பெருமான் எழுதிய திருவாசகத்திலே அமைந்திருக்கக்கூடிய பிரார்த்தனை 10. அதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இறைவனிடம் என்னை விட்டு விலகாதிரு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறது. என்னை விட்டுட்டு நீங்கி போயிடாத, உன்னோடு இருந்தவர்கள்லாம் நற்பேறு பெற்றுவிட்டார்கள், அந்த மாதிரி நான் உன்னோடு இருக்க விரும்புகிறேன், என்னை உன்னோடு வைத்துக்கொள் என்று கேட்பது போல இந்த பிரார்த்தனை 10 என்ற பகுதி அமைந்திருக்கிறது. 10 பாடல்களை உடையதாக இது இருக்கிறது. இதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கலந்து நின் அடியாரோடு அன்று பாழா கழித்திருந்தேன், புலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர், பின்னாள் உலர்ந்து போனேன் உடையானே, உலவா இன்பச் சுடர் காண்பான் அலர்ந்து போனேன் அருள் செய்யாய், ஆர்வம் கூற அடியேற்கே. கலந்து நின் அடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன், புலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர், பின்னாள் உலர்ந்து போனேன் உடையானே, உலவா இன்பச் சுடர் காண்பான் அலர்ந்து போனேன் அருள் செய்யாய், ஆர்வம் கூற அடியேற்கே என்பது முதல் பாடல். இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அடியார்களோடு நான் வீணாக கழித்திருந்தேன், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, அப்படியே நான் வீணாகவே என்னுடைய வாழ்நாளை எல்லாம் கழித்து விட்டேன். புலர்ந்து போன காலங்கள், என்னுடைய காலங்கள்லாம் போயிடுச்சு. எனக்கு என்ன கிடைத்தது அப்படின்னா துன்பம் மட்டும்தான் கிடைச்சிது. ஏன்னா நான் சும்மாவே இருந்துட்டேன்ல, உலக இன்பங்களிலே மூழ்கி இருக்கும்போது எனக்கு வெறும் துன்பம்தான் கிடைச்சிது. உலர்ந்து போனேன் உடையானே, ஒன்றுமே இல்லாமல் எல்லாவற்றையும் நான் இழந்து போன மாதிரி ஆயிட்டேன், நீ எல்லாவற்றையும் உடையவனாக இருக்கிறாயே, அழியாத இன்ப சுடராக இருக்கக்கூடிய என் பெருமானே, அலர்ந்து போனேன் அருள் செய்யாய், நீ வந்து உன்னுடைய அருளை எனக்கு நீ செய்ய வேண்டும், நான் ரொம்பவும் துன்பத்தில் இருக்கிறேன், ஆர்வம் கூற அடியேற்கே, உன்னுடைய அடியவனாகிய எனக்கு உன் மீது ஆர்வம் ஏற்படும்படியாக நீ அருள் செய்வாயாக என்று மணிவாசக பெருமான் கேட்கிறார். 2வது பாடலிலே, அடியார் சிலர் உன் அருள் பெற்றார் ஆர்வம் கூற, யான் அவமே முடையார் பிணத்தின் முடிவு இன்றி முனிவால் அடியேன் மூக்கின்றேன், கடியேனுடைய கடுவினையை களைந்து உன் கருணை கடல் பொங்க உடையாய், அடியேன் உள்ளத்து ஓவாது உருக அருளாயே அப்படின்னு கேட்குறார். அடியார் சிலர் உன் அருள் பெற்றார் ஆர்வம் கூற, உன்னுடைய அடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாக உனக்கு அடியவர்களாக அவர்கள் வாழ்ந்து உன்னுடைய பேரருளை முழுமையாக பெற்றுவிட்டார்கள். நான் என்ன செய்தேன், அவமே முடையார் பிணத்தின் முடிவு இன்றி முனிவால் அடியேன் மூக்கின்றேன். நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய வீணாக என்னுடைய நாட்களை கழிக்கிறேன். இந்த உடம்பு இருக்கிறதே, இந்த உடம்பை வந்து முடையார் பிணம், இது எப்பவுமே நாற்றம் வீசக்கூடிய இந்த உடலை பற்றி நான் கவலைப்பட்டு அதன் மீது விருப்பம் வைத்து முடிவின்றி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கடுவினையை நீ களைய வேண்டும். ஏன்னா எனக்கு இன்னும் உண்மையில ஒரு அன்பு தோன்றாமல் நான் இன்னும் உலக வாழ்க்கையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, அதனால் நான் இந்த துன்பத்திலே தான் மூழ்கி கிடக்கிறேன். அதனால் நீ என்ன பண்ணு, என்னுடைய கடுவினைகளை நீ தான் களையணும். ஏன்னா எனக்கு களைய தெரியாது, எனக்கு என்ன செஞ்சால் என்ன விளையும் என்பது கூட அறியாதவனாக நான் இருக்கிறேன். உன்னுடைய கருணையாலே நீ என்ன பண்ணு, என்னுடைய கடுவினையை நீக்கி கருணையாகிய கடல் அப்படியே பொங்கி வழியும்படியாக இருக்கக்கூடிய சிவபெருமானே, என்னுடைய உள்ளம் உன்னை நினைத்து நீங்காது உருகும்படியாக உன் பேரருளை எனக்கு தருவாயாக என்று மணிவாசகப் பெருமான் சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்கிறார். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க,
இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன்.